சாவு நம்பர் இல்ல. இந்த காக்காட்ட கேளுங்க. காக்கா இங்க அந்த அங்கன்வாடி ஸ்கூல் எதுவும் கட்டிருக்காங்களோ? இருக்குது, சும்மா போட்டுருக்காங்க. இங்க பாருங்க, 8 லட்சம் ரூபான்னு சொல்லி அங்கன்வாடின்னு அன்னைக்கே வந்து கேட்கதான் செஞ்சாங்க. அப்பெல்லாம் இல்ல நாங்களும் தேடுறோம் காக்கா. அந்த இடத்துல 3 நாளா தேடிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட கேட்போம், எங்க வச்சிருக்கீங்க? சும்மா பொய் போடக்கூடாது, இல்ல. ஏன்னா இப்ப அங்கன்வாடிக்கு இடமே இல்லையே. கவர்மெண்ட் புறம்போக்கு எங்க இருக்குது தான் கட்டலாம். அவங்கள்ட்ட கேளுங்க, அங்கன்வாடி ஸ்கூல் எதுவும் இங்க இருக்குதா? அங்கன்வாடி இதுதான் காமிச்சா வாங்கலாம். கொலக்காட்டுல தான் சாவுல வார்டு நம்பர் 5வது வார்டு ஒண்ணுமே இல்ல. ஆனா கவர்மெண்ட்ல கணக்கு அடிக்கிறாரு 8 லட்சம். ஆனா இதுதான் வந்து இந்த இடத்துல ரோடு இல்ல. திருப்பி ஓட்டு போட்டுறாதியமா. இந்த வந்து இதுதான் வந்து அங்கன்வாடின்னு சொல்லி சட்டமன்ற தலைவர், சட்டமன்றத்துடைய எம்எல்ஏ, இந்த தொகுதி எம்எல்ஏ ஜவாஹர்ல வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. எப்படின்னு சொன்னா அங்கன்வாடிக்கு 8 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த பருத்திக்கார தெருவுல வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏப்பா நீ என்ன மக்கள்கிட்ட கேட்டிய என்ன கருத்து? அங்கன்வாடிங்கிறது இல்ல இல்ல. இப்ப இது வந்து குப்பன்வாடியா தான் கிடக்குது. இது அங்கன்வாடி வந்து இப்ப குப்பன்வாடியா போச்சு. இந்த குப்பன்வாடியில வந்து எங்க அங்கன்வாடி தெரிய மாட்டேங்குது. ஏன் அக்கா உங்களுக்கு தெரிஞ்சு பருத்திக்கார தெருவில் எதுவும் அங்கன்வாடி எதுவும் இருக்குதா? அப்படி ஒரு அங்கன்வாடி இல்ல. மக்கள்களை வந்து எந்த வகையிலுமே கீழக்கரை மக்களை வந்து ஏமாற்றவும் முடியாது. ஏன்னா கீழக்கரை மக்கள்கள் ஏமாளிகளும் அல்ல. இந்த அங்கன்வாடி எங்க தான் நாங்க தேடுறது இப்போ சொல்லுங்க அப்போ. அதனால மக்கள்களை ஏமாந்து விடாதீர்கள். வாக்குறுதிகள் கொடுத்து உங்களை திசை திருப்பவர்களை நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு அமைத்தால் மீண்டும் இதே போல்தான் இந்த கீழக்கருடைய மெத்தன போக்கு தொடரும். எனவே நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். எப்படிமா இந்த பக்கம் பாதை இருக்குது. சரி சரி. ஆனா இங்க போட்டு வச்சிருக்காரு, கட்டிட்டோம். பருத்திக்கார தெரு அங்கன்வாடிக்கு செலவு 8 லட்சம் ரூபாய் சொல்லி போட்டிருக்காங்க. இல்ல சரி சரி. ஐயா என் கிணத்த காணோம், என் கிணத்த காணோம். ஐயா என் கிணற காணோம், என் கிணற காணோம். ஐயா என் கிணற காணோம். என்ன இங்க இருக்கேன், இங்க இருக்கீங்களா? ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, என்ன பிரச்சனை? என் கிணற காணோம். கிணத்த காணமா? தெளிவா சொல்லு, கிணத்த காணமா இல்ல கிணத்து பக்கத்துல இருந்தா பம்பு சுத்த காணமா? சத்தியமா கிணத்த தான் காணோம். மரியாதையா வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க, இல்லன்னா எல்லாரும் உள்ள வச்சிருவேன். வாங்க வேமா வாங்க 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 வாங்க. சார் இதான் சார் ஸ்பாட். வாங்க 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 சார். இங்கதான் சார் இருந்துச்சு வட்ட கிணறு சார், வட்ட கிணறு. அது வட்டாத கிணறு 80 அடி ஆழத்துல இருந்துச்சு சார். இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு பண மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க சார். இந்த ஏரியாவிலே வட்டாத கிணறு என் கிணறு தான் சார். இந்த கிணறை வச்சு நான் என்னென்ன விலைய வச்சு தெரியுமா? இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, நடுவுல ஒரு 1000 அடி நீளத்துக்கு வாய்க்கா, இந்த பக்கம் 500 கொய்யா மரம் சார். அம்புட்டியே ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சார். சரி அதுக்கு போனாலும் பரவாயில்ல, கிணத்த ஆட்டையை போட்டு வகுத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்களே. இங்க பாருங்க, அந்த தெரியுது பாருங்க ஒரு ஊரு. அந்த ஊருக்காரன் போல இந்த கிணத்துல தான் சார் வந்து தண்ணி எடுத்துட்டு போவான். அந்த அளவுக்கு அம்புட்டு பேருக்கு பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கேன் சார் நான். என்ன அழுக, என்னால முடியலடா. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? என் கதையை கேட்டு நீங்களே பிம்மி பிம்மி அழுறீங்க பாரு. நான் அதுக்கு அழகடா, வேற எத்தனையோ கேஸ் அட்டன் பண்ணிருக்கேன். வாழ்க்கையில இப்படி ஒரு கேஸ் நான் அட்டன் பண்ணவே இல்லடா. கிணறை காணாமனு ஒரு கேஸ் ஆடா. அதாண்டி கேஸ். போதும்டா. என்ன ட்ரெஸ் கலட்டுறா? ஒருவேளை இதை கிணறு தோண்ட போறானோ? ஐயாட்ட கொடுத்து தொடர்ல வேலை வெட்டியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடா. ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏன் சார்? எதுனா சின்ன பிரச்சனை? ஒரு கிணறு காணாம போற சின்ன பிரச்சனையா? இன்னைக்கு கிணத்தை காணலம்ப, கொஞ்ச நாள் கழிச்சு ஆத்த காணலம்ப, அப்புறம் ஊரை காணலம்ப, அப்புறம் உன்னையே காணலன்னு யார்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்படா. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா?
5 லட்சம் கொடுத்து வேலை சேர்ந்தேன். 5 எத்தனை அதிகாரி வேலையை விட்டு போனாலும் எனக்கு கவலை இல்ல. காணா போன கிணற திருப்பி வாங்காம நான் விட மாட்டேன். என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குடா. லஞ்சமா வாங்குறீங்க.